ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. हरि ओम्. இப்படியாக பாண்டு தன் மனைவிமார்கள் கூட சதசிருங்கம் என்ற மலைக்கு வருகிறான். அந்த மலையில நிறைய ரிஷிகள் கூட்டம் கூட்டமா இருக்கா. யோகங்கள்லாம் பண்ணின சித்தாச்சாரணர்கள் கூட்டம் அங்க இருக்கா. அந்த இடத்த பார்த்த உடனே பாண்டுக்கு ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால இந்த இடத்துல நம்ம தவம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துறவியாகி அவனும் குந்தி மற்றும் மாத்ரி இவ எல்லாரும் நல்ல நீண்ட காலத்துக்கு தவம் பண்றா. பாண்டுவுடைய இனிமையான நடவடிக்கையும் அவனுடைய நல்ல குணங்களையும் பார்த்து அங்க இருக்கிற ரிஷிகள் எல்லாம் அவனை கொண்டாடுறா. அவனுக்கு வேண்டிய உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கா. இப்படி பாண்டு அந்த இடத்துல கடுமையான தவத்தை பண்ணி கொண்டு இருக்கும்பொழுது ஒரு அமாவாசை தினத்துல அங்க இருக்க மகரிஷிகள்லாம் நிறைய பேர் தவங்களை பண்ணி கொண்டிருந்த மகரிஷிகள் நிறைய பேர் எல்லாம் கூட்டமா சேர்ந்து ஒரு இடத்துக்கு கிளம்புறா. அவ எங்க போறா அப்படின்னா இமயமலை தாண்டி பிரம்ம சபையில பிரம்மாவின் முன்னிலையில் தேவர்கள், ரிஷிகள் மற்றும் கந்தர்வர்கள் இவர்கள்லாம் கூடின ஒரு சபை ஒண்ணு நடக்க போறது. அந்த சபையில பிரம்மாஜியை பார்ப்பதுக்கோசரம் அவள்லாம் கிளம்பி போறா. அந்த செய்தியை கேள்விப்பட்ட பாண்டு என்ன பண்றான், அவளை வணங்கி நானும் உங்களோட வரேன். அந்த லோகத்துக்கு போயாது நான் சொர்க்கத்தை அடைவேனான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நமஸ்காரம் பண்ணி கிளம்புறான். அப்ப அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் சொல்றா, நீங்க இந்த இடத்துக்கு எப்படி போக முடியும்? ஏன்னா இந்த இடத்துக்கு போன நாங்கெல்லாம் ரொம்ப வாட்டி பார்த்துருக்கோம். அந்த இடம் ஒரு கடுமையான பாதை. நிறைய மலைகளை கடந்து யாரும் மனிதர்களே போகக்கூட முடியாத வழியால போனோம். நூற்றுக்கணக்கான தேவர்கள் விமானங்களினாலும் சங்கீத சப்தத்தினாலும் நிரம்பி இருப்பார்கள். அந்த இடத்துல நம்ம மேடு பள்ளங்களையும் தாண்டி குபேர பட்டணத்தையும் தாண்டி போனோம் என்றால் நிறைய நதிகளும் செல்ல முடியாத மலையின் குகைகளும் வரும். அந்த குகையிலெல்லாம் பட்சிகள் கூட வராது. மிருகங்களும் பட்சிகளும் வர முடியாத அந்த இடத்துல காற்று மட்டுமே வந்து கொண்டிருக்கும். மிகுந்த தவ வலிமை படைத்த மகரிஷிகள் மட்டுமே செல்லக்கூடிய இந்த பாதையில உன்னுடைய மனைவிமார்களும் நீங்களும் கஷ்டப்படாமல் போவது எப்படி? அதனால இந்த எண்ணத்தை நீ கைவிட்டு விடு அப்படின்னு சொன்னவனே பாண்டு ரொம்ப வருத்தப்படுறான். சந்ததி இல்லாதவனுக்கு சொர்க்கலோகம் கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. அப்படிப்பட்ட நான் பிந்தம ரிஷியினால் கொடுக்கப்பட்ட சாபத்தினால் சந்ததி அற்று போனேன். இப்ப நான் எப்படி இந்த மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு வருத்தத்தோடு கேட்டுக்கொண்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் சொல்றா, பாண்டு ராஜாவே நீங்க கவலைப்பட வேணாம். உங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் இருக்கிறது. இத எங்களால எங்களுடைய ஞான திருஷ்டியினால் எங்களால பார்த்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அதனால புருஷர்களுக்கு விதிக்கப்பட்ட விதியாகிய கர்மங்களை இங்கேயே இருந்து செய்து கொண்டு நீ உன் சங்கல்பத்தினால் கண்டிப்பாக உனக்கு புத்திர பாக்கிய சந்தானம் உண்டாகும். உன்னுடைய மனைவிமார்கள் மூலியமாகவே அது உருவாகும். அதனால் நீ அதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் கிளம்பி போயிடுறா. இப்ப பாண்டு சாபத்தினால் தன்னுடைய புத்திர பாக்கியம் தடைபட்டு போனதை நினைத்து மிக்க மன வருத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கிறான். அந்த சமயத்துல அஸ்தினாபுரத்துல பீஷ்மர் என்ன பண்றார், திருதராஷ்டிரனுக்கும் பாண்டுவுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. அதனால் விதுரருக்கு திருமணம் பண்ண வேண்டும் என்று யோசித்து தேவகன் என்ற ஒரு ராஜாவின் தாசியின் மகள் ஒருவள் இருக்கிறாள். அவள் மிகுந்த அழகு நிரம்பியவள், பார்ப்பதற்கு தர்மத்தோடு நடக்கக்கூடியவள், புத்திசாலியும் ஆகிய அவளை விதுரருக்கு அழைவித்து திருமணம் செய்து வைக்கிறார். திருமணம் செய்து கொண்ட விதுரர் அவள் மூலியமாக வினயம் பொருந்தினவர்களும் குணங்களில் தமக்கு ஒப்பானவமாகிய புத்திரர்களை உண்டு பண்ணுகிறார். இப்படி இருக்கும்போது திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் கர்ப்பம் உண்டாகியது என்ற விஷயத்தை பாண்டு கேள்விப்படுகிறான். அதை கேள்விப்பட்டு மிக வருத்தத்தோடு தனக்குத்தானே தன்னுடைய சந்ததி தடைபட்டு போகியது அப்படின்ற வருத்தத்துல தானே பேசிட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ள சொல்லிக்கிறான், இந்த மாதிரி இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 4 பேர்களுக்கு அவ கட்டன்பட்டு கொண்டுதான் பிறக்கிறார்கள்.
அந்த 4 பேர் யார் அப்படின்னா பித்ருக்கள், தேவர்கள், ரிஷிகள், மனிதர்கள். ஸோ எவன் தர்மத்தை அறிந்திருக்கிறானோ அவன் அந்தந்த காலகட்டங்களில் இந்த 4 பேர்களுடைய கடன்களையும் அடைத்து அதன் மூலமாக தன்னை விடுவித்துக் கொண்டு தானும் சொர்க்கலோகத்தை அடைகிறான் என்பதுதான் தர்ம சாஸ்திரம். அவன் எப்படி அந்த கடன்களிலிருந்து விடுவித்துக் கொள்கிறான் என்றால், தேவர்களை யக்கங்கள் நிறைய செய்து அவளுடைய கடனை அடைக்க வேண்டும். ரிஷிகளை வேத அத்தியானம் செய்வதாலும் தவம் செய்வதனாலும் ரிஷிக்கடனை நாம் அடைக்கலாம். பித்ருக்களை புத்திர சந்தானத்தை உண்டு பண்ணுவதாலும் ஸ்ராத்தம் முதலிய கர்மாக்களை செய்வதாலும் பித்ருக்கடனை அடைக்கலாம். மனிதர்களை அவர்களிடம் அன்பு செலுத்தி அவர்களோடு தர்ம சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் மனிதர்களுடைய கடனையும் அடைக்கலாம். அப்படிப்பட்ட நான் என்னுடைய மனம் அறிந்து ரிஷிகள், தேவர்கள், மனிதர்கள் இவர்கள்கிட்டலாம் பட்ட என்னுடைய கடனை நான் அடைத்து விட்டேன். அது நான் செய்த தவத்தின் மூலியமாக. ஆனால் பித்ருக்களின் கடனிலிருந்து மாத்திரம் என்னால் விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. ஏன்னா இவனுக்கு சந்தான பாக்கியம் இல்லாது. இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கடன் பித்ருக்கடன். ஏன்னு சொன்னால் தான் மட்டும் தனக்கு சந்ததி இல்லைவென்றால் தான் மட்டும் நாசம் அடைவதில்லை, தன்னுடைய பித்ருக்களுக்கும் நாசம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நான் இந்த லோகத்தில் என்னால் என்னுடைய பித்ருக்களையும் நாசத்திற்கு கொண்டு போக போகிறேனே. அதனால நான் இப்ப என்ன பண்றது? எப்படியாவது என்னுடைய பாரியர்களிடத்தின் மூலமாக ஒரு சந்ததியை உண்டாக்கப்பட வேண்டும் என்று மனசுல ஒரு தீர்மானத்தை வைத்துக்கொண்டு அவன் என்ன பண்றான்? குந்தியும் மாத்திரையும் அழைத்து புத்திர லாபத்தை எப்படி நாம் உருவாக்குவது, அதுதானே நமக்கு முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்த சில தர்ம நியாயங்களை பற்றியெல்லாம் சொல்லலாம். அந்த காலத்துல புத்திர சந்தானம் இல்லாதவர்கள் வேற்று மனிதர்களை கொண்டு புத்திர சந்தானத்தை உண்டு பண்ணி கொண்டு தங்களுடைய பித்ருக்களின் கடன்களை அடைத்தார்கள் என்றதையும் அவன் மனசுல நிறுத்தி கொண்டு இந்த குந்தியை பார்த்து ரகசியமா ஒரு வார்த்தையை சொல்றான். அவன் என்ன சொல்றான்? எப்படி என்னுடைய பிதாவுக்கு என்னை கிருஷ்ணத்வைபாயனர் உருவாக்கி கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஆபத் காலத்தில் நல்ல ஒரு பிராமணரையோ இல்ல ரிஷியோ அண்டி அவர் மூலியமாக நம்முடைய சந்ததியை விருத்தி பண்ணி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அவா. இதை உன் மனசுல நீ நல்லா நினைச்சுண்டு எந்த மாதிரியான ரிஷியோ இல்ல பிராமணரையோ நம்ம பார்த்து அவா மூலியமா நம்ம சந்ததியை விருத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீ யோசனை போய். இது சமயமா நான் உனக்கு ஒரு கதையை சொல்றேன், அது உனக்கு தெரிஞ்ச கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அந்த காலத்துல சாரதண்டாயணி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவாகியவன் குந்தியின் சகோதரியாகிய ஸ்ருதசேனை என்பவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவளுக்கு நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அதனால் இந்த சாரதண்டாயணி என்ன பண்றான்? சுருதசேனைக்கு ஒரு ஆணையிட்டு ஒரு நல்ல பிராமணரையோ அல்லது அந்தணரையோ கண்டுபிடித்து அவர் மூலியமாக புத்திர லாபத்தை பெற்றுக் கொள்ளும்படி ஆக்கிய விடுகிறான். கணவனின் கட்டளையை இறைவன் கட்டளையாக நினைத்து கொண்ட அந்த சுதசேனை என்ன பண்றா? ஒரு நல்ல தர்ம நியாயங்களை எல்லாம் பண்ணி 4 தெருக்கள் கூடக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு சிறந்த பிராமணருடன் வாழ்ந்து துர்ஜயன் முதலிய 3 மகா வீரர்களை பெற்றாள் என்று எல்லாருக்கும் தெரியும். அப்படியே தவத்தில் சிறந்த ஒரு பிராமணனை நீயே கண்டுபிடித்து அவன் மூலமாக நம்மளுடைய சந்ததியை விருத்தி செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை அப்படின்னு பாண்டு குந்தி கிட்ட சொல்றான். இதை கேட்ட உடனே குந்தி சொல்றா, இந்த மாதிரியான விஷயங்களை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த காலத்துல குழந்தைகள் இல்லாத தம்பதியர் வேற்று மனிதர்களை அண்டி அவர் மூலியமாக புத்திரனை பெற்றார்கள். ஆனால் அது எப்ப நடந்தது அப்படின்னா இந்த சத்திரிய குலம் விருத்தி அடையாமல் இருந்த போது நடந்தது. இது மாதிரி தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நானும் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்படியானால் இப்ப நீங்க இருக்கும்போது எங்களுக்கு கண்டிப்பாக உங்க மூலியமா தான் புத்திர லாபம் உண்டாக வேண்டும் என்றது எங்களுடைய ஆசை. இதை தவிர வேறு யார் மூலியமாகவும் ஏற்படுத்தி கொள்ள எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால் நீங்கள் எந்த வழியில் தர்மத்தை செய்து மோட்சத்தை அடையப் போகிறீர்களோ அதே வகையில் நாங்கள் இருவருமே செய்வோம். அதற்கு உங்களுக்கு ஒரு கதையை சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது நம்ம பாண்டுக்கு தெரிந்த கதை, அதை பற்றி சொல்றேன். இந்த பூர்வ வம்சத்துல அந்த காலத்துல ஒரு வியூஷி தாஸ்வன் அப்படின்னு ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு ராஜா இருக்கான்.
இந்த விஷிதாஸ்வன் என்ற ராஜா என்ன பண்ணுவான்னா, நெறைய யாகங்கள் பண்ணியிருக்கான். அஸ்வமேத யாகம் முதலிய மிக கடுமையான யாகங்களை பண்ணி, இந்திரனுக்கு சமமான ஒரு கியாதியை பெற்ற ராஜா. அவன பார்த்தாலே எல்லாருமே வந்து தேவலோகத்திலிருந்து வந்த ராஜான்ற அளவுக்கு பெருமையா சொல்லிண்டு இருப்பா. அந்த ராஜாவுக்கு என்ன பண்றான், இந்த கட்சிவன் அப்படின்ற ஒருத்தனுடைய மகளாகிய பத்ரை என்பவளை திருமணம் செய்து வைக்கிறார்கள். இந்த விசுதாஸ்வனும் பத்ரையும் நீண்ட காலம் சந்தோஷமாக இல்லற வாழ்க்கை நடத்தி கொண்டு வரும் பொழுது, இந்த விஷுதாசன் என்ன பண்றான், க்ஷயரோகம் ஏற்பட்டதால் சீக்கிரமாகவே இறந்து போகிறான். அப்படி சூரியன் எப்படி அஸ்தமனம் ஆவானோ, அது மாதிரி இந்த விஷுதாஸ்வன் இறந்ததைக் கண்ட அவனுடைய பத்னியாகிய பத்தரை மிகுந்த துக்கம் கொண்டு வருத்தத்தோடு புலம்புகிறாள். இந்த மாதிரி புருஷன் இல்லாத பெண் இந்த உலகத்துல ஜீவித்து இருக்கவே முடியாது. அதோடு இல்லாம நாம் வந்து நம்மளுடைய வம்சத்தை விருத்தி பண்ணாமயே நீங்க இறந்து போயிட்டேல, இதனால வரக்கூடிய பாபமும் என்னதானே சேரும். நான் ஏதோ போன ஜென்மத்துல வந்து ஒன்றாக இருந்த கணவன் மனைவிமார்களை நான் ஏதோ பிரித்திருக்கேன். இல்ல ஏதாவது மிருகங்களை வந்து நான் வந்து பிரித்து கொண்டிருக்கிறேன். அதனால தான் எனக்கு இந்த பாவம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது புலம்பி இறந்து போன விஷிதாஸ்வனுடைய தேகத்தின் மீது கட்டிக்கொண்டு ஒரு தர்பாசனத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்கும்போது 2 நாள் கழித்து ஒரு அசரீரி வாக்கு வருகிறது. அந்த வாக்கு பத்ரை கிட்ட சொல்கிறது, "பத்ரையே நீ கவலைப்படாத. உனக்கு புத்திர லாபம் உண்டாரப் போகிறது. அதையும் நானே உருவாக்கப் போகிறேன். நீ என்ன பண்றன்னா, ஒரு சதுர்த்தி நாளிலும், அஷ்டமி தினத்திலும் நீ வந்து நல்ல யாகங்களை, தர்ம நிஷ்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டும்." அப்படின்னு அசரீரி வருது. அந்த அசரீரி என்ன சொல்லித்தோ அதே மாரி பத்ரா என்ன பண்றா, சதுர்த்தசி, அஷ்டமி தினங்களில் ரொம்ப சுத்தமாக நியமங்களை எல்லாம் கடைபிடித்து இருந்து கொண்ட அவளுக்கு, அவளுடைய இறந்து போன கணவன் மூலமாகவே மிகுந்த வீரர்களாகிய 3 புதல்வர்கள். அவர்களை வந்து சால்ப தேசத்தரசர் என்று சொல்வார்கள். அதேபோல மத்திர தேசத்தரசராகிய 4 புதல்வர்களையும் அவள் பெற்றாள். இப்படி சங்கல்பத்தினாயே குழந்தைகளை பெற்று சந்ததியை விருத்தி செய்த பத்ரையின் சரித்திரத்தை நீங்களும் கேட்டிருப்பீர்கள். அதனால தர்மம் எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கும், உங்களுடைய தபசின் மூலமாகவும், சங்கல்பம் மூலமாகவும் எங்கள் 2 பேர்களிடத்திலிருந்து புத்திரர்கள் உருவார்கள் அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு சமாதானம் சொல்றான். இந்த சமாதானத்தை கேட்டுட்டு பாண்டு திருப்பியும் குந்திக்கிட்ட சொல்றான், "நீ சொன்ன கதையெல்லாம் எனக்கும் நல்லாவே தெரியும். ஆனாலும் நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள சொல்றேன் கேளு. அந்த காலத்துல வந்து தர்மம் தெரிந்த மகாத்மாக்கள்லாம் சொல்லியிருக்கா, பெண்கள் வந்து கணவனுக்கு இடத்தில் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால், ஒரு ரிஷியையோ அல்லது அந்தணரையோ அல்லது கல்வியில் சிறந்தவர்களையோ இல்லை மேல் குலத்தாரையோ கண்டுபிடித்து அவர்கள் மூலியமாக அவர்கள் புத்திர லாபத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தர்மமானது எப்ப தடைப்பட்டது அப்படின்ற ஒரு கதையை நான் உனக்கு சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்துல வந்து உத்தாலகர் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த ரிஷி இருந்தார். அந்த சிறப்பு பெற்றவர். நிறைய தவங்களை பண்ணினவர். அவருக்கு வந்து ஸ்வேதகேது அப்படின்னு ஒரு மகன் இருந்தான். அவன் அப்பாவை போலவே ஸ்வேதகேது வந்து ஞானத்திலும், தர்மத்திலும் மிகச் சிறந்தவன். இந்த உத்தாலகர் என்ன பண்றார் அப்படின்னா, அவருக்கும் வயசாயிடுத்து. அவரு மனைவிக்கும் வயசான காலத்தில் ஒரு கடுமையான தவத்தை பண்றார். எப்படி பண்றார் அப்படின்னா, வெயில் காலத்துல என்ன பண்றார், பஞ்சாக்னிய உருவாக்கி அதுல நடுப்புல நின்னுட்டு தவம் பண்றார். மழை காலத்துல வந்து வெட்ட வெளியில் நின்று கொண்டு தவம் பண்கிறார். குளிர் காலத்துல வந்து நீர்ல கழுத்தளவு நின்னு கொண்டு தவம் பண்றார். இப்படிப்பட்ட கடுமையான தனத்தை அவர் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது, அவருடைய மகன் ஸ்வேதகேது அவருக்கு எல்லா உதவியும் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு அந்தணர் வரார். மூப்பை அடைந்த அந்தணர் இவரை பார்த்த உடனே, இந்த ஸ்வேதகேது அவருக்கு எல்லா உபச்சாரங்களையும் பண்ணி அன்னம் இட்ட உடனே, இந்த பிராமணர் என்ன பண்றார், அந்த முத்தாளகரை பார்த்து, எனக்கு திருமணம் ஆகவில்லை. புத்திர லாபமும் உண்டாகவில்லை. அப்படியே நான் இறந்து போனால், நான் மட்டும் நாசம் இல்லாமல் குலமும் நாசமாகும். அதனால நான் வந்து உங்க மனைவி வந்து தர்மத்தில் சிறந்தவள். அவர் மூலியமா இந்த ஸ்வேதகேதுன்ற மிக அறிவுள்ள குழந்தை பிறந்திருக்கான். அதனால இவளை நான் வந்து திருமணம் செய்து கொண்டு, ஒரு புத்திரனை மட்டும் உண்டாக்கிவிட்டு நான் உங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சுடுறேன்னு சொல்றார். இவ அப்பா தான் தவம் பண்ணிட்டு இருக்கார். உடனே அவர் என்ன பண்றார், அவ அம்மாவ வந்து வலுக்கட்டாயமா கைய புடிச்சு கூப்பிடும்போது, இந்த ஸ்வேதகேதுக்கு மிக கோபம் வருது.
அந்த அந்தணரை வந்து சாபம் கொடுக்கலான்னு போகும்போது, இந்த உத்தாலகர் கண் முழிச்சு அவர் பையன்கிட்ட சொல்றார், "நீ கோவப்படாத. அந்த முனிவர் செய்யக்கூடிய காரியம் வந்து தர்ம காரியம்னு அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது." அப்படின்னு உடனே உத்தாலகர் சொல்றார், "இந்த மாதிரியான தர்ம காரியத்தை இனி நடக்க நான் விடமாட்டேன்னு" சொல்லிட்டு அவர் ஒரு நியமத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த நியமம் என்னன்னா, ஒரு மனைவியானவள் தான் தன் விவாகம் செய்து கொண்ட பதியனிடத்தில் மட்டும் தான் புத்திரனை உண்டாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நியதியை உண்டு பண்றார். அது வந்து இப்ப வந்தது தானே ஒழிய, முன்காலத்துல இந்த மாரிலாம் இல்ல அப்படின்னு பாண்டு சொன்ன உடனே, குந்தி என்ன சொல்றா பாண்டுகிட்ட, "அப்படின்னா நீங்க மனசு சந்தோஷப்படும்படி நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நான் என்னுடைய அப்பாவோட கிரகத்துல இருக்கும்பொழுது, துர்வாசர் என்ற முனிவர் வந்து அவருக்கு நான் பண்ணின பணிவிடையினால் மகிழ்ந்து போய், எனக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கார். அந்த வரத்தையும், மந்திரத்தையும் நான் எந்த தேவதையை நினைத்து உச்சரிக்கின்றேனோ, அந்த தேவதையின் அம்சங்கள் பொருந்திய புதல்வன் எனக்கு பிறப்பான்னு சொல்லியிருக்கார். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என் மூலமாகவும், மாத்ரி மூலியமாகவும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதினால் சிறந்த தேவர்களை வருவித்து, அவர்களுடைய அம்சமாகிய குழந்தைகளை நான் உங்களுக்கு உருவாக்கி தருகிறேன். அதனால நம்முடைய சந்ததி வந்து விருத்தி தான் அடையுமே ஒழிய, அது வீணாகாது. நீங்களும் நாசமாக மாட்டீர்கள். உங்களுடைய பித்ருக்களையும் நீங்கள் நாசத்தில் தள்ள மாட்டீர்கள். அப்படின்னு மகிழ்ச்சியான விஷயத்தை பாண்டுக்கு சொல்றார். இத கேட்ட உடனே பாண்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். தன்னுடைய ஆசை நிறைவேறப் போகிறது என்ற சந்தோஷத்தில் குந்தியை பார்த்து சில விஷயங்களை சொல்றான். அது என்ன சொன்னார்? அதுக்கப்புறம் எப்படி குந்தியும் பாண்டுவும் இணைந்து எந்த எந்த தேவதைகளை வருவித்து புத்திரர்களை உண்டாக்கினார்கள் என்ற விஷயங்களை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஹரி ஓம்.